மெட்டீரியலிஸ்டிக் ஆசைகளுக்கு வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப லாஜிக்கலாக திங்க் பண்ணுவே தவிர அதில் கொண்டு போய் எமோஷன்ஸ் போட்டக்கூடாது. இந்த மெட்டீரியலிஸ்டிக் திங்கிங்னால் இப்போ நான் கார் வாங்கணும், எனக்கு கார் வேணுமா, கார்னால் வரக்கூடிய சுகம் வேணுமா, எனக்கு சுகத்துக்காக நான் காரே வாங்கணுமா, இல்லை கார் தான் வாங்கி என்கிட்ட கார் இருக்குன்னு காட்டிக்கணுமா, நான் என்ன ஆசைப்பட்றேன், இந்த கிளாரிட்டிக்கு முதல்ல வரணும். இதுதான் லாஜிக்கல் திங்கிங்காக அதை பார்க்கணுன்னு சொல்கிறேன். அப்புறம் எமோஷ்னல் திங்கிங், என்னுடைய இந்த உணர்ச்சிகரமான தேவைகள், அதாவது எனக்கு ஒரு புகழ் வேணும்னு நினைக்கிறது, இந்த கார் என்கிட்ட இருக்கின்ற புகழ் எனக்கு தேவைப்படுது, எனக்கு காரே தேவைப்படலை, கார் என்கிட்ட இருக்கின்ற புகழ் தான் தேவைப்படுது. இந்த மாதிரி 2 வித்தியாசம் இருக்குது. அப்போ இந்த எமோஷ்னல் திங்கிங்கிறது வந்து என் குழந்தைங்க நல்லா இருக்கணுன்றது, நான் வந்து ஆன்மீக பாதையில் வளரணுன்றது, என்னுடைய சுய முன்னேற்றம், இதெல்லாம் எமோஷ்னல் திங்கிங். எனக்கு நிறைய உறவுகள் வேணும்னு நினைக்கிறது, என்னுடைய காதல் ஜெயிக்கணுன்றது, இதெல்லாம் எமோஷ்னல் திங்கிங், உணர்ச்சிகரமான ஆசைகள். இந்த ஆசைகளெல்லாம் நல்லது தான். ஆனால் இந்த ஆசைகளுக்கு நம்ம செயல்படுதல் அடுத்தது. ஆசைகள் இருந்து தான் செயல்கள் தூண்டப்படுது. அப்போது ஆசைகளை கரெக்டாக செலக்ட் பண்ணால் செயல்களை கரெக்டாக தூண்டலாம். இப்போ ஆசை இல்லைன்னா செயல்களும் நின்று போகும். இப்போ ஒரு சிலர் ஏன் மன விரக்தி தற்கொலை வரைக்கும் போகுது அப்படின்னா, ஆசைகளற்ற நிலைக்கு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு சுயத்தை இழக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ நான்ற எண்ணம் கொஞ்சம் வேணும், அது நல்ல விதமாக வச்சுக்கணுன்றது தான். அடுத்தவன் பொருளுக்கு தான் ஆசைப்படக்கூடாது தவிர ஆசையே தப்பு அப்படிங்கிற ஒரு உணர்வு தப்பான விஷயம். ஆசை இல்லைன்னா வளர்ச்சியே இல்லை. ஆசையிலேருந்து செயல் கர்மா வருது. அப்போ அந்த ஆசைகள் கர்மா தூண்டுது அப்படிங்கும்போது, கர்மான்னா செயல்னு அர்த்தம், அவ்வளோதான். அந்த செயல் மற்றவனுக்கு பாதிப்பு தராத வரைக்கும் அதில் எந்த விதமான தப்பும் இல்லை. அது செஞ்சே தீரணும். அது செஞ்சு அந்த நிறைவு நோக்கி மனம் நகரணும்.